குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். எந்த மதமாக இருந்தால் என்ன, எந்த நெறியாக இருந்தால் என்ன, எல்லோரும் அந்த ஒரே கடவுளைத்தான் அழைக்கிறார்கள். எனவே எந்த மதத்தையும் எந்த நெறியையும் நிந்திக்கக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. வேதங்கள் அவரையே சச்சிதானந்த பிரம்மம் என்கின்றன. பாகவதம் போன்ற புராணங்கள் சச்சிதானந்த கிருஷ்ணன் என்கின்றன. தந்திரங்கள் சச்சிதானந்த சிவன் என்கின்றன. எல்லாம் அந்த ஒரே சச்சிதானந்தம்தான். வைணவர்களில் பல பிரிவுகள் உண்டு. வேதங்கள் பிரம்மம் என்று சொல்வதை வைணவர்களுள் ஒரு பிரிவினர் ஆலேக் நிரஞ்சன் என்பர். ஆலேக் என்றால் லட்சியமாக சுட்டிக்காட்ட முடியாதது, புலன்களுக்கு எட்டாதது என்று பொருள். ராதையும் கண்ணனும் இந்த ஆலேக்கின் இரு குமிழிகள் மட்டுமே என்கிறார்கள் இவர்கள். ஞான நெறியில் அவதார கருத்து இல்லை. ராமரும் கிருஷ்ணரும் சச்சிதானந்த கடலின் இரு அலைகள் என்கிறார்கள் இவர்கள். இருப்பது ஒன்றுதான், இரண்டு அல்ல. இறைவனை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் இதய ஆழங்களிலிருந்து அவரை அழைத்தால் நிச்சயமாக அவரை அடையலாம். மன ஏக்கம் இருந்தாலே போதும். வைணவர்கள் ஜெபம் செய்கிறார்கள், தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள். இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 18 மாதங்களா என்ன? மன ஏக்கம் இல்லாமல் காசிக்கு போவதால் என்ன பயன் என்று ஹரிஷிடம் கேட்டேன். மன ஏக்கம் இருக்குமானால் இதுவே காசி. எவ்வளவோ தீர்த்த யாத்திரை செய்கின்றனர், எவ்வளவோ ஜெபம் செய்கின்றனர். ஆனாலும் ஒன்றும் நடப்பதில்லை. ஏன் தெரியுமா? மன ஏக்கம் இல்லை. ஏக்கத்துடன் அழைத்தால் இறைவன் காட்சி அளிக்கிறார். நாடகம் ஆரம்பிக்கும் போது கசமுசவென்று என்னவெல்லாமோ பேச்சு நடக்கிறது. அப்போது கிருஷ்ணனை காண முடிவதில்லை. பிறகு நாரதர் பிருந்தாவனத்திற்கு வந்து தம்புரா மீட்டிக்கொண்டு மன ஏக்கத்துடன் கிருஷ்ணா கோவிந்தா என் ஆருயிரே என்று பாடுவார். அதன் பிறகு கிருஷ்ணன் வராமல் இருக்க முடியாது. இடை சிறுவர்களுடன் நம் முன் தோன்றுகிறார். அப்போது பேச்சு முடிந்து விடுகிறது. அனைவரின் பார்வையும் நாடகத்திலேயே ஒன்றியிருக்கும். பரந்த மனப்பான்மை படைத்தவர்கள் கிருஷ்ணன், காளி, சிவன், ராமன் என்ற எல்லா தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நிஷ்டா பக்தி ஒன்று உண்டு. கோபியர் மதுராவிற்கு சென்றபோது தலைப்பாகை தரித்த கிருஷ்ணனை கண்டனர். உடனே அவசர அவசரமாக முகத்தை மேலாடையில் மறைத்தபடி தங்களுக்குள், இவன் யாரடி? மஞ்சள் ஆடை உடுத்தி தலையில் மயிலிறகு சூடிய நம் கிருஷ்ணன் எங்கே என்று கேட்டனர். அனுமனிடமும் நிஷ்டா பக்தி இருந்தது. துவாபரயுகத்தில் அவர் துவாரகைக்கு வந்தபோது கிருஷ்ணன் ருக்குமணியிடம், ராம வடிவத்தை காணாவிட்டால் அனுமன் மகிழ மாட்டான் என்று கூறி ராம வடிவத்தை தாங்கி உட்கார்ந்தார்.